இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது தனுசு ராசி, தனுசு லக்னம். இவர்களுக்கு 2025 மாற இருக்கிற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி திருமண யோகத்தை கொடுக்குமா, திருமணத்தை நடத்தி கொடுக்குமா? ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குமே இப்போ புதுசாக பார்க்க ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடமாற்றங்கள், இந்த பயிற்சிகள் திருமணத்தை நடத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். பொதுவாக தனுசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே 12 ராசிகளில் 9வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. அதே மாதிரி தனுசின் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் குரு பார்த்திங்கன்னா தனுசுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலுமே நெருப்பு, பூமி, காற்று, நீர்னு சொல்லக்கூடியதில் இது நெருப்பு ராசி. நெருப்புலேயே இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லி இருக்குது. அதில் இது உபய நெருப்பாக இருக்குது. மேசங்கிறது ஸ்தர நெருப்பு, தனுசு சிம்மங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்திர நெருப்பு, தனுசுங்கிறது உபய நெருப்பு. இயக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் இது ஒரு உபய இயக்கங்களை வச்சுருக்குது. சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லக்கூடியதில் உபய இயக்கங்களை இது வச்சுருக்குது. சரி, இப்போது தனுசுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கிரகங்கள் இந்த பயிற்சிகள் தனுசு லக்னம் ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசுக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி 4, 10ஆம் இடங்களில் இருந்த ராகு கேது 3, 9ஆம் இடங்களில் பயிற்சி அடைஞ்சிருக்குது. இந்த பயிற்சிகள் தனுசு ஜாதகர் லக்னம் சார்ந்து இப்போ ஜோதிடத்தில் 2 பிரிப்போம். அகம் புறம்னு சொல்கிற மாதிரி இது ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது சாதகமான இடமாற்றங்களே, பெரிய அளவு பாதகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. இது சாதகமான இடமாற்றங்களாகவே இருக்குது. பெரிய பாதிப்புங்கிறது இந்த பயிற்சிகள் தனுசுக்கு கொடுக்காது. சரி, இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த பயிற்சிகள் சாதகமாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் குரு வந்திருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 4, 10 இருந்த ராகு கேது 3, 9ஆம் இடங்களில் பயிற்சி அடைஞ்சிருக்குது. 9ஆம் இடத்துல இருந்த சனி 10ஆம் இடத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் இடத்துல பயிற்சி. இந்த பயிற்சிகள் 7ஆம் பாவத்துக்கு சாதகமான பயிற்சிகளே. திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், இந்த இடமாற்றங்கள், இந்த பயிற்சிகள் திருமணத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பயிற்சி அமையுது. சரி, இப்போ பொதுவாக தனுசுக்கு மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரியான மனைவி வருவாங்க, எந்த மாதிரியான குணநலங்கள், அவங்க அமைப்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனம். இது காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு, அது புதனோட வீடு. தனுசுக்கு 7, 10க்கு அதிபதி புதன். இப்போது தனுசுக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புதன் அப்படிங்கிறதுனால அவங்க லீனாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக அமைவாங்க. அதேமாதிரி அவர்கள் இடத்துல, அவர்கள் ஊருக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல பிரபலியமான நபராக வருவாங்க. நன்கு அறிமுகமானவங்களாக இருப்பாங்க. ஒரு ஊருக்குள்ளே போய் அவங்கள கேட்டால் அவங்கள பற்றி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஒரு மனைவி இவர்களுக்கு அமைவாங்க. இப்போது திருமணம் ஆன நபர்களுக்கு இது நம்ம திருமணமான எந்த மாதிரியான வரன்கள் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்லக்கூடியது திருமணமான நபர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசுக்கு எடுத்துட்டோம்னாலே பொதுவாக பொருளாதாரம், பண விஷயங்களை பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இல்லற இன்பங்களில் பிரச்சனை விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா இல்லற விஷயத்தினால அவர்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இல்லற விஷயங்கள்லேயே கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு பிரிவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசுக்கு இருக்குது. அப்போ இந்த 2 விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா, பொருளாதாரம், இல்லற விஷயங்கள் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறதே வராது. இப்போது தனுசு அப்படிங்கிறதுக்கு எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனுசில் பார்த்திங்கன்னா மூலம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே மாதிரி லக்ன தொடர்புகளும் சாதகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இருக்கும் பட்சத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ தனுசுக்கு இந்த பயிற்சிகளும் சாதகமாகவே அமையும். திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் சாதகமாக அமையும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.